அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சிலுவை தியான ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்களும் வாழ்த்தி வரவேற்கிறோம். தொடர்ந்து சில பாடலை பாடுவோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். இந்த பாலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர்,
பாடலை கூட சேர்ந்து பாடும். இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டது என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
இருக்கிற இடங்களில் எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தரை ஆராதிக்கும்படியாக நாம் கடந்து செல்லுவோம். ஸ்தோத்திரங்க தாவே, நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுக்காக அமேன் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு உமேன் ரத்தம் சிந்தினதான் எங்கள் தேவாதி தேவனே, உண்மை நாங்கள் நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விலைக்கரையமாய் அவருடைய இரத்தத்தை நமக்காய் சிந்தி நம்மை விலைக்கரையமாய் நம்மை மீட்டு கொண்டிருக்கிறாரே, அந்த நல்ல தேவனை இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அவருடைய பாடு சிலுவை பாடு மரணங்களை குறித்து தியானிக்கும்படியாய் வந்திருக்கிறதானே இந்த நேரத்திலேயும் ஆமென் நமக்காய் சிந்தப்பட்டதான ஆமென் அந்த இரத்தத்தை எண்ணி கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு கூட அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுக்கலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய பாவங்களுக்காக என்னுடைய அக்கிரமங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டீர் ஆண்டவரே. ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை நீர் எங்களுக்காய் சிந்தி நீர் எங்களை மீட்டு கொண்டீரே. அந்த மேலான கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே நீர் எங்களை மீட்டு கொண்டீரே. அந்த மேலான கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனாகி உம்மை நாங்கள் ஆராதிக்கும்படியாய் தொழுது கொள்ளும்படியான ஆண்டவரே அந்த பெரிய பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீரே. அந்த மேலான கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த நல்ல தேவனை இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் செய்ததான பாவங்களுக்காய், நாம் செய்ததான அக்கிரமங்களுக்காய், ஆமென், நம்மேல் விழுந்ததான அந்த சாபத்திற்காய் அவர் பலியானாரே. அந்த மேலான கிருபை ஆமென் யாரால் தர முடியும்? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஜீவனை தந்து நம்மை மீட்டு கொண்டிருக்கிறாரே. அந்த அன்பிற்கு நாம் என்னத்தை செலுத்த முடியும்? ஹல்லேலூயா. அவரை ஆராதித்து அவருடைய நாமத்தை உயர்த்த மாத்திரமே நம்மால் முடியும். இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நன்றியுள்ள இருதயத்தோடு கூட அவருக்கு நம் ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். எங்கள் நல்ல தேவனே, நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் எங்கள் மேல் பாராட்டி இருக்கிற ஆண்டவரே இத்தனை பெரிய ஸ்லாக்கியத்திற்காய் ஆண்டவரே, இத்தனை பெரிய பாக்கியத்திற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாராலும் தர முடியாதான ஆண்டவரே இந்த ரட்சிப்பை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறீரே. அந்த கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த நன்றியுள்ள இருதயத்தோடு கூட இருதயத்தின் ஆழத்தில் இருந்தவருக்கு ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுக்கலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்கு அத்தனை காயங்களை அவர் ஏற்றுக்கொண்டாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் சுமக்க வேண்டிய இடத்திலே, நாம் சிலுவையிலே மரிக்க வேண்டியதான இடத்திலே அவர் நமக்காய் பலியானாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நல்ல தேவனை ஹல்லேலூயா நன்றியுள்ள இருதயத்தோடு கூட ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பெரிய பாக்கியத்திற்காய் ஆண்டவரே, அந்த ஸ்லாக்கியத்திற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் போதும் ஐயா. நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் போதும் ஆண்டவரே. எங்களுக்காய் ஜீவன் தந்த தேவனே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காய் பாடுகளை ஏற்றுக்கொண்டதான தேவனே நீர் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையிலே போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மாத்திரம்
மாத்திரம் தங்களுடைய வாழ்க்கையிலே போதும் என்று சொல்லுகிறவர்கள் ஆமென். கர்த்தருடைய சமூகத்திலே அவரை ஆராதித்து அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, இந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே. எல்லாரும் சொல்வோமா? ஆமென். போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன் செல்லவே. இயேசு போதுமே நமக்காய் ஜீவன் தந்ததான் அந்த நல்ல தேவனை பார்த்து ஆமென் எல்லாரும் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து சொல்வோமா? என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இன்னொரு விசை. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, இந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதும். எல்லாரும் சொல்வோமா? ஆமென். எனக்காய் ஜீவன் தந்தத இயேசு மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையிலே போதும் என்று சொல்லுகிறவர்கள் ஆமென். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இயேசு போதுமே, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, இந்த நாளிலுமே
நடத்திடுவார், புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே. இருதயத்தின் ஆழத்திற்கு சொல்வோமா? ஆமென். நீர் மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையிலே போதும் ஆண்டவரே, நீர் மாத்திரம் எனக்கு போதும் ஐயா, நீர் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா இயேசுவே. ஆமென். எனக்காய் ஜீவன் தந்ததான தேவன் மாத்திரம் எனக்கு போதும், எனக்காய் ரத்தம் சிந்தினதான அந்த நல்ல தேவன் மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையிலே போதும். ஆமென். ஹல்லேலூயா. மனிதர் என்னை கைவிடலாம், ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எது என்னுடைய வாழ்க்கையில இல்லாவிட்டாலும் அந்த இயேசு மாத்திரம் எனக்கு போதும், அந்த இயேசு மாத்திரம் எனக்கு போதும். எனக்காய் ஜீவன் தந்ததான அந்த நல்ல தேவன், எனக்காய் அந்த ரத்தம் சிந்தினதான அந்த நல்ல தேவன், எனக்காய் பாடுகளை அனுபவித்ததான அந்த நல்ல தேவன், ஆமென். எனக்காய் சிலுவையிலே மரித்ததான அந்த நல்ல தேவன், எனக்காய் அடிக்கப்பட்டதான அந்த நல்ல தேவன், ஆமென். அவர் மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையிலே போதும், அவர் மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையிலே போதும், அவர் மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையிலே போதும். ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓரி பலரி பிலிரி கரபலர ஷரரி அந்தனர பலரபா, ரி பலரி பிலிரி கரபலர ஷரரி அந்தனர பலரபா. இயேசுவே, நீர் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையிலே போதும் ஐயா, நீர் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையிலே போதும் ஆண்டவரே, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஐயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்களுடைய ஆத்துமாவே மரணத்திற்கு விலக்கி பாதுகாக்கிற தேவன், ஆமென். எங்கள் ஆத்துமாவே புல்லுள்ள இடங்களிலே மேயச் செய்கிறதான தேவன், எங்களை நீரூற்றண்டிகளை நடத்துகிறதான தேவன், அந்த நல்ல தேவன் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஐயா. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒரி பலரி பலரி ஷரரி கரபலர பலரவா, ரி மந்தனர பலரி பலரி கரபலர பலர ஷரரி அலர பலரவா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, உம்மை நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருடைய சமூகத்திலே உண்மையாய் சொன்னீங்க, ஆண்டவர் மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையிலே போதும், அவர் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் போதும். ஆமென். நம்மை இம்மட்டு அவர் நடத்தி வந்திருக்கிறாரே, உளையான சேற்றிலே இருந்ததான நம்மை அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி நம்மை சுத்திகரித்து நம்மளை மீட்டு கொண்டிருக்கிறாரே, அந்த நல்ல தேவன் மாத்திரம் எங்களுக்கு போதும் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு விசை கூட அவரை பார்த்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உண்மையாய் அந்த வரிகளை உணர்ந்தவர்களாய், உண்மையாய் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறதன் எல்லாரும் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆமென் கரங்களை உயர்த்தி சொல்வோமா? ஒரு கரத்தை தன்னுடைய இருதயத்தில் வைத்துக் கொண்டு ஒரு கரத்தை பரத்திற்கு நேராய் உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, இந்த நாளிலுமே என் நிலையிலும் எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, இந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஆமென். இந்த உண்மையான அர்ப்பணிப்போடு கூட ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவரே, எப்பேற்பட்டதான சூழ்நிலைகள் வந்தாலும்
ஆண்டவரே, நீர் மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையிலே போதும் ஆண்டவரே, நீங்க மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையிலே போதும் ஆண்டவரே. ஆமென். அந்த அர்ப்பணிப்போடு கூட நாம் கடந்து செல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த மாலை வேளையில் நம்முடைய சமூகத்திலே நாங்கள் பாடி ஆராதிக்க கர்த்தர் தந்த கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து மீதமுள்ள பகுதியை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. எங்களோடு கர்த்தர் என்ன பேச வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறோம். எங்கள் மத்தியிலே கர்த்தர் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் ஒருவர் மாத்திரமே போதுமான தேவனாய் இருந்து கர்த்தர் எங்களை நடத்துகிற கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த விசேஷித்த நாட்களுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். இந்த வருடத்திலேயும் நாம் இந்த 40 நாட்கள் இன்றிலிருந்து கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் பண்டிகை வரைக்கும் உள்ள இந்த 40 நாட்களிலேயும் நாம் தேவ சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் மாலையிலே கூடி கர்த்தரை ஆராதிக்கவும் அவருடைய பாடு மரணங்களை தியானிக்கவும் விசேஷமாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு கருப்பொருளின் அடிப்படையிலே தியானிக்கவும் நாம் இந்த நாட்களை தேவ சமூகத்திலே வேறு பிரித்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நாட்களை விசேஷித்து கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்து கொள்ளுகிறான். இன்றைக்கு மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியங்களுக்காக நாட்களை விசேஷிக்கிறார்கள். காலங்களின் அடிப்படையிலே விசேஷித்து கொள்ளுகிறார்கள். நட்சத்திரங்களின் அடிப்படையிலே விசேஷித்து கொள்ளுகிறார்கள். இப்படி பல விதங்களிலே விசேஷித்து கொண்டாலும் நீங்களும் நானும் கர்த்தருக்கென்று நாட்களை விசேஷித்து கொள்ளுகிறோம். ஆமென். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவருக்காக நாட்களை விசேஷித்து கொள்ளுவது ஒரு நன்மை. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 40 நாட்களும் தேவ சமூகத்திலே எப்பாடுபட்டாவது நல்ல தீர்மானங்களோட, பொருத்தனையோட, அர்ப்பணிப்போடு, ஒப்பு கொடுத்தலோடு தேவ சமூகத்திலே கூடி வர கர்த்தருடைய பிள்ளைகள் பிரயாசப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி என்னவாக்கும்? முயற்சி திருவினை ஆக்கும். ஸ்தோத்திரம். அதனால முயற்சி, அவர் விவேகானந்தர் தான் இப்படி சொன்னாராம், ட்ரை 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 until you success. நீ வெற்றி பெறும் வரை முயற்சி செய், முயற்சி செய், முயற்சி செய். ஸ்தோத்திரம். அப்போ தினமும் தேவ சமூகத்துக்கு வருவது, கர்த்தருடைய ஆலய பிரகாரத்துக்கு வருவது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. அதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அதில் நம்ம சில பிரயாசங்களை எடுக்க வேண்டும். எடுத்தால் தேவன் அதை வாய்க்க பண்ணுவார். எல்லாருக்கும் கடமைகள் இருக்கிறது, வேலைகள் இருக்கிறது, எல்லாருக்கும் பலவிதமான சூழ்நிலைகள் இருக்கிறது. இப்போ பரீட்சை காலங்கள், பிள்ளைகளுக்கு எக்ஸாம் இருக்குதான். ஆனாலும் ஒரு 1-1.5 மணி நேரம் ஆலயத்தில் நேரம் செலவழிப்பதற்கு நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும், பக்குவப்படுத்த வேண்டும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி டி மைனர். என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க. இன்னொரு முறை சொல்லுங்க. என் மீது அன்பு கூர்ந்து
பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீ. பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீ. பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே, ஆராதனை உமக்கே. உமக்கே. அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த 40 நாட்கள் இன்றிலிருந்து ஆண்டவரே உங்க உயிர்த்தெழுதலின் பண்டிகையை கொண்டாடுகிற அந்த நாள் வரைக்கும் ஐயா, ஒவ்வொரு நாளும் மாலை நடக்கிற இந்த சிலுவை தியான ஆராதனையில நான் தடையில்லாம வந்து பங்கெடுக்கணும்ப்பா. எனக்கு உதவி செய்யுங்க. எனக்காக நீ ரத்தம் சிந்தி என்னை கழுவின அந்த மேன்மைய, அந்த கிருபைய நான் நினைச்சு இந்த 40 நாட்களும் விசேஷமாய் உடைய சமூகத்திலே ஆராதிக்கவும் உடைய வார்த்தைகளை தியானிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரணும்னு நாங்க ஜெபிக்கிறோம். வான மண்டலத்தின் பொல்லாதாவிகளின் சேனைகளையும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளையும் அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் கீழ்ப்படுத்தி ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உள்ளும் புறம்பும் இருந்து இந்த சத்தத்தை கேட்கிற, சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து இந்த ஆராதனையில இணைகிற எல்லார் மேலும் உடைய இரத்தத்தின் மகிமை இந்த 40 நாட்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம் பாடி துதித்து ஆராதிக்கையிலே இரத்தத்தின் மகிமையை ஒவ்வொருவரும் அனுபவிப்பார்களாக. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் நிலைக்கால்களின் மேலும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா உடைய இரத்தத்தின் வல்லமை நிறைவாய் வெளிப்படுவதாக. தகப்பனே கர்த்தர் எங்களுக்கு அப்படிப்பட்ட விசேஷித்த ஆசீர்வாதமான நாட்களாய் இந்த நாட்களை ஆசீர்வதித்து கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்முடைய தியானத்திற்காக இந்த 40 நாட்களும் ஒரு வசனத்தை மையமாக கொண்டு நாம் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அநேகர் இந்த கூட்டங்களுக்காக எதிர்பார்த்திருக்கிறார்கள். என்னிடத்துல பேசின சிலர், இந்த 40 நாள் ஜெபம் எப்போ ஆரம்பிப்பீங்க? உங்கள் லைவுக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கிறோம், உங்களுடைய ஆராதனைகளை நாங்கள் இணைய ஆயத்தமா இருக்கிறோம்னு சிலர் என்னோட பகிர்ந்து கொண்டார்கள். ஆமென். உங்களையும் இயேசுவின் நாமத்துல இந்த விசேஷித்த ஆராதனைக்கு நாங்கள் வரவேற்கிறோம். நிச்சயமாக இந்த 40 நாட்கள் ஸ்தோத்திரம் இந்த ஆராதனையிலே பங்கெடுக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அவருடைய இரத்தத்தின் மகிமையை அவர் காண செய்வாராக. இந்த நாட்களிலே ஆமென் நாம் தியானிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு கருப்பொருள் ஸ்தோத்திரம், இரத்தம், இயேசுவின் இரத்தம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். போன வருஷம் ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணணும் 40 நாள். என்ன வசனம்? சிலுவையை பற்றின உபதேசம். எங்க இருக்கு? இருப்பிடம் சொல்லுங்க பாப்போம். என்ன இது ஸ்தோத்திரம், இருப்பிடம் மறந்துட்டீங்களே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். கண்டுபிடிச்சிருவீங்களா? 1 கொரிந்தியர் 1:18 இல்லையா? சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிற நமக்கு, ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலன் இல்லையா? கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமா இருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கர்த்தருடைய வார்த்தை வாசிக்கலாமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். எபிரேயர் 12:24வது வசனம். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 310, 310வது பக்கம்.
எடுத்துக்கிட்டீங்களா? ஸ்தோத்திரம். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அல்லேலூயா. நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம். ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம் என்று நாம் இங்கே ஆண்டுடைய வார்த்தையை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். இரத்தத்தை குறித்து பல விதங்களிலே பல கோணங்களிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற நடத்துதலின்படி வெளிப்பாடுகளின்படி ஆண்டுடைய வசனங்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக தியானிப்போம். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. இரத்தம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். ஆதியிலே மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டு அந்த மனிதனுக்கு 2 பிள்ளைகள், ஆபேலும் காயினும். இல்லையா? காயின் ஆபேல் 2 பேர் பிறந்த பொழுது 2 பேர் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த போனார்கள். காணிக்கை செலுத்தின போது ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார். காயினுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கவில்லை. இது நிமித்தம் காயினுடைய முகநாடி வேறுபட்டது. ஸ்தோத்திரம். ஆகவே அவன் ஒரு நாள் வயலிலே இருக்கும்போது ஸ்தோத்திரம் காயின் ஆபேலை கொன்று போட்டான். ஸ்தோத்திரம். வெட்டி கொன்னுட்டான். அவனுடைய ரத்தம் சிந்தப்பட்டது இந்த பூமியிலே. அவனுடைய ரத்தம் பூமியிலே சிந்தப்பட்ட போது ஆண்டவர் காயினை பார்த்து கேட்டார், காயினே, ஆபேல் எங்கே என்று கேட்டார். அவன் சொன்னான், எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னான். அப்போ ஆண்டவர் அடுத்த வசனத்திலே மறுபடியும் சொல்லுகிறார், அவனுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது, அவனுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறதை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். இன்றைக்கு நாம் அங்கே உள்ளே போகிறதில்லை. ஸ்தோத்திரம். நிறைய காரியங்கள் இருக்கிறது இரத்தத்தை குறித்து நாம் தியானிப்பதற்கு. இன்றைக்கு உங்களோடு நான் பேச போகிற வார்த்தை இயேசுவின் இரத்தத்தை குறித்து, அல்லது இரத்தத்தை குறித்து. இயேசுவின் இரத்தம், நன்மைகளை பேசுகிற இரத்தத்தை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். இரத்தத்தை குறித்து இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிற முதல் விஷயம் என்ன அப்படின்னா, வேத வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஸ்தோத்திரம். வாசிங்க. ஆதியாகமம் 9:5. வாசிங்க. உயிராயிருக்கிற உங்கள் இரத்தத்திற்காக பழி வாங்குவேன். சகல ஜீவ ஜந்துக்களிடத்திலும் மனுஷனிடத்திலும் பழி வாங்குவேன். சரி. உபாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 23வது வசனத்தையும் வாசியுங்கள். உபாகமம் 12ஆம் அதிகாரம் 23வது வசனம். ரத்தம்னா என்ன அப்படின்னு அங்க இருக்கும். ரத்தத்தை மாத்திரம் புசிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ரத்தத்தை மாத்திரம் புசிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ரத்தமே உயிர். உயிர். போதும். நம்ம 2 வசனங்களிலேயும் இந்த வார்த்தையை பார்க்கிறோம். உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. அப்போ ரத்தம் ஜீவனாய் இருக்கிறது. ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்றைக்கு இதை குறித்து தான் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. ஒரு நாள் நான் சமீபத்தில் உங்களோட பேசினேன். ஆண்டவர் மனுஷனை படைத்தார் இல்லையா? ஆண்டவர் மனுஷனை படைத்தார். எப்படி படைத்தார்? மண்ணினால் படைத்தார். யாரை போல படைத்தார்? தேவ சாயலை, தேவனை போல படைத்தார். தேவனுடைய சாயலின் படியும் தேவனுடைய ரூபத்தின் படியும் படைத்தார் இல்லையா? படைத்தார். படைக்கும் போது ஒரு உருவமாக படைத்தார். நம்ம எப்படி கற்சிலைகளை இந்த உலகத்துல பார்க்கிறோமோ, விக்கிரகங்களை நாம் பார்க்கிறோமோ, அதுபோல மனுஷனை மண்ணினால் ஒரு சிலையை போல படைத்தார் இல்லையா? நம்மளும் சிலைகளை பார்க்கிறோம் உலகத்துல. பல மதஸ்தர்களுடைய நம்பிக்கையின்படி வைக்கப்பட்டிருக்கிற சிலைகள் இருக்கிறது. அரசியல்
தலைவர்களுடைய சிலைகளை, கற்சிலைகளை நம்ம ஆங்காங்க பஸ் ஸ்டாண்டுகளில் பார்க்குறோம், தெருமுனைகளில் பார்க்குறோம். சிலைகள் இல்லையா? அந்த சிலைகளை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனை போல அது இருக்கும். கண்ணு இருக்கும், மூக்கு இருக்கும் இல்லையா? கை இருக்கும், கால் இருக்கும், முகம் இருக்கும், சரீரம் இருக்கும். இது அப்படியே நம்ம பார்க்க முடியும். ஒரு 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 சிலை அங்க இருக்கும் இல்லையா? காமராஜர் சிலைன்னு சொல்லலாம், அல்லது காந்தி சிலைன்னு சொல்லலாம் இல்லையா? இப்படி நிறைய இருக்கிறது. அப்போ மனுஷனை ஆண்டவர் படைத்த போது மண்ணால படைச்சார். அப்படின்னா சிலையை போல படைத்து படுக்க வச்சிருக்காரு. ஸ்தோத்திரம். மனுஷன் படைக்கப்பட்ட போது ஒரு சிலையை போல, மண்ணினால் செய்யப்பட்ட ஒரு சிலையை போல மனுஷன் படைக்கப்பட்டான் இல்லையா? நமக்கு தெரியும், சிலையை போலதான் படைச்சார். இப்போ கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்க 2வது அதிகாரத்துக்கு வாங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல, ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 1வது அதிகாரத்துல வாசிங்க. 27, 28 வசனங்களை முதலாவது வாசியுங்கள். 26, 27 வசனங்கள். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். இப்ப 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துக்கு வாருங்கள். 7வது வசனத்தை வாசிங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், ஜீவாத்மாவானான். அல்லேலூயா. மனுஷனை ஆண்டவர் மண்ணால படைச்சு ஒரு சிலைய போல படுக்க வச்சிருந்தாரு. அவனுடைய அந்த மூக்கு பகுதி, மூக்கு மாதிரி செஞ்சிருந்த அந்த பகுதியில, ஸ்தோத்திரம், அவருடைய சுவாசத்தை ஊதின பொழுது மனுஷனுக்குள்ளே ஜீவன் உண்டாயிற்று. மனுஷனுக்குள்ள ஜீவன் உண்டாயிற்று. எதுல ஜீவன் இருக்கிறது? இரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. அப்போ தேவன் நாசியில சுவாசத்தை ஊதின போது மனுஷனுக்குள்ள என்ன வந்துற்று என்றால் இரத்தம் உண்டாயிற்று. இரத்தத்துல ஆக்சிஜன் இருக்கு. ஸ்தோத்திரம். இரத்தத்துல தான் சுவாசம் இருக்கு, இரத்தத்துல தான் ஆவி இருக்கு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம மூச்சு விடுறோம், கையை வச்சு பார்த்தா ஒரு காத்து வந்துட்டு போறது மாதிரி தெரியுது. ஆனா இந்த காற்று உள்ள போய் இரத்தத்தோட கலந்து விடுகிறது. இந்த இரத்தமும் இந்த காற்றும் இல்லாட்டா மனுஷனுடைய உயிர் இல்லை. ஸ்தோத்திரம். அப்போ ஜீவன் என்பது இரத்தத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜீவன் இரத்தத்தில் இருப்பதினால் ஆண்டவர் சொன்னார், இந்த இரத்தத்தை நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. அல்லேலூயா. இரத்தத்தை புசிக்க கூடாது. நம்ம அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் 12:23. இரத்தத்தை மாத்திரம் புசிக்காதபடிக்கு எச்சரிக்கையா, இரத்தத்தை மாத்திரம் புசிக்காதபடி எச்சரிக்கையாயிரு. இரத்தமே உயிர். ஏன்னா இரத்தமே உன் உயிர். அவ்வளவுதானா? உயிரையும் புசிக்க வேண்டாம், புசிக்க வேண்டாம். அந்த உயிரை புசிக்காத, ஜீவனை, மாம்சத்துக்கு ஜீவனை புசிக்காத. நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம். இப்ப இன்னும் நீங்க வாசித்தீங்கன்னா லேவியராகமத்துக்கு வாங்க. லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம், 7ஆம் அதிகாரம் 26வது வசனம். இந்த 2 வசனங்களையும் கவனியுங்கள். கொழுப்பையாவது இரத்தத்தையாவது நீங்கள் புசிக்கலாகாது. இது உங்கள் வாசஸ்தலங்கள் எங்கும், உங்க வாசஸ்தலங்கள் எங்கும், உங்கள் தலைமுறை தோறும் அது நித்திய கட்டளை. 7ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்து பாருங்கள். உன் வாசஸ்தலங்களில் எங்கும் யாதொரு பறவையின் இரத்தத்தையாவது மிருகங்களின் இரத்தத்தையாவது புசிக்கலாகாது. ஸ்தோத்திரம். எந்த மிருகங்களுக்கு ரத்தத்தையும் புசிக்க கூடாது. ஆட்டு ரத்தம், கோழி ரத்தம், மாட்டு ரத்தம், மனுஷ ரத்தம், எதையுமே புசிக்க கூடாது. ஸ்தோத்திரம். புசிச்சிருக்கீங்களா? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி புசிச்சிருக்கீங்களா? ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிறது, நாம் ரத்தத்தை புசிக்க கூடாது. ஸ்தோத்திரம். ஆமா. இன்னும் நீங்க வசனத்தை வாசித்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன்.
நொறுங்குண்டதையும் நறுங்குண்டதையும், ஸ்தோத்திரம், அடிபட்டு செத்தத, தானாய் செத்தத சாப்பிடக்கூடாதுன்னு பைபிள் நமக்கு சொல்லுது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப ஏன் ரத்தத்தை சாப்பிடக்கூடாது? ஸ்தோத்திரம். ரத்தத்தை ஏன் சாப்பிடக்கூடாது? ஒன்று, ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறதினால் நான் ரத்தத்தை சாப்பிடக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆமே, மாம்சத்தின் ரத்தத்தை நான் சாப்பிடக்கூடாது. உபாகமம் 14ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசியுங்கள். உபாகமம் 14ஆம் அதிகாரம் 21வது வசனம். இன்னும் 2 பேர் வாசிக்கலாம். ஒருத்தங்களை வச்சு வாசித்து நீங்களாம் என்னைக்கு சரி லைவ் போயிட்டு இருக்கு வேண்டாம், வாசிங்க. தானாய் இறந்து போனது ஒன்றையும் புசிக்க வேண்டாம். தானாய் இறந்து போன எதையும் புசிக்க வேண்டாம். உங்கள் வாசல்களில் இருக்கிற பரதேசிக்கு அதை புசிக்க கொடுக்கலாம். உங்கள் வாசல் இருக்கிற பரதேசிகளுக்கு அதை புசிக்க கொடுக்கலாம். அல்லது அந்நியனுக்கு அதை விற்று போடலாம். நீங்கள் உங்கள் ஏனென்றால் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். அல்லேலூயா. ரத்தத்தை ஏன் புசிக்க கூடாது அப்படின்னா, ஒன்று, அதிலே ஜீவன் இருக்கிறது. 2, நீங்களும் நானும் தேவனுக்கு பரிசுத்த ஜனம். அல்லேலூயா. ஆமா, அவருடைய பரிசுத்த ஜனம். ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் பரிசுத்தவான்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர்கள் பரிசுத்தவான்கள். ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தின் 1-2 வசனங்களை அடிக்கடி நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கிறேன். அங்கே கர்த்தருடைய வார்த்தையை பவுல், ஸ்தோத்திரம், கொரிந்து சபைக்கு எழுதும்போது சொல்லுவார், பரிசுத்தவான்கள் ஆக்கும்படியும் பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டவர்களும் பரிசுத்தவான்கள் ஆகும்படியும் அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவார். சபை பரிசுத்தமாக்கப்பட்டதும் பரிசுத்தமாய் வாழும்படி அழைக்கப்பட்டதுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் யாரு அப்படின்னா பரிசுத்தவான்கள். ஆமென். இந்த உலகத்துல வேற யாருக்கும் அதை சொல்றதுக்கு அதிகாரம் இல்லை. ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற, நமக்காக ரத்தம் சிந்தின தேவனை ஆராதிக்கிற, உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பரிசுத்த ஜனம். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம பரிசுத்த ஜனம். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதியே, அரூபியே, இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. அரூபியே, இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தால், நானே திராட்சை செடின்னு பேசிக்கிட்டே வரும்போது சொல்லுவாரு, அதிக கனி கொடுக்கிற செடி எதுவோ அதை என்ன செய்வாராம்? அதிக கனி கொடுக்கிற செடி எதுவோ, 3வது வசனம், 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனம்னு சொன்னேனா? ஸ்தோத்திரம். ஒரு இடத்துல இல்லையா? நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் பிறகு இப்ப என்ன சொன்னேன்? அதிக கனிகளை கொடுக்கிற கொடியை என்ன பண்றாராம்? அவர் சுத்தம் பண்ணுகிறார். அப்படின்னா சுத்தம் உள்ள கொடி கனி கொடுக்கிறது, கனி கொடுக்கிற கொடியை இன்னும் அதிக சுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. புரியுதா? ஸ்தோத்திரம். சுத்தம் உள்ள செடி கனி கொடுக்கிறது, கனி கொடுக்கிற அந்த சுத்தம் உள்ள செடியை அதிக கனி கொடுக்கும்படி இன்னும் சுத்தம் செய்கிறார். ஆமென். நீங்களும் நானும் கனி கொடுக்கும்படி பிறந்தவர்கள், நீங்களும் நானும் கனி கொடுக்கும்படி தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். கனி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது மிகவும் அவசியம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல போன ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களோட பேசும்போது சொன்னேன், கனி உள்ள மரம் இல்லையா, கனியற்ற ஜீவியம். ஸ்தோத்திரம். அதை கர்த்தர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்காத மரங்களை அவர் அறுத்து போடுகிறார் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கனி கொடுக்கிற
ஒரு பழக்கம். அதை ஆண்டவர் சுத்தம் பண்ணுகிறார், இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படி. அப்ப நல்லா கவனிங்க, ஸ்தோத்திரம். நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டாச்சு. பரிசுத்தமாக்கப்பட்ட உடனே கனி கொடுக்கிறோம், கர்த்தருக்கு கனி கொடுக்கிறோம். அப்படின்னா ஜெபம் பண்றோம், பைபிள் வாசிக்கிறோம், ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய கனிகள் என்பது கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல இருக்கு, ஸ்தோத்திரம். ஆனா நம்முடைய கனிகள் என்பது நம்முடைய நடக்கைகள், ஸ்தோத்திரம். நான் போன வாரம் சொன்ன போது நம்முடைய நடக்கையினாலே இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும், நம்முடைய உடையிலே இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும், நம்முடைய அலங்கரிப்பிலே இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும், நம்முடைய பேச்சிலே இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும். அது கனி நிறைந்த வாழ்வு. இது நம்ம கொஞ்சம் செய்ய முயற்சி செய்தா நம்ம இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படி கர்த்தர் நம்ம இன்னும் பரிசுத்தப்படுத்துறார். அல்லேலூயா. அதான் நம்ம முயற்சி பண்றதே கிடையாது. நம்ம கனி கொடுக்கணும்ன்ற ஆசையே நமக்கு இருக்காது, ஸ்தோத்திரம். நம்ம வீட்டுல ஒரு மரம் இருக்குதுன்னு வைங்களேன், அந்த மரம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் கனியே கொடுக்கலன்னா நம்ம கொஞ்சம் அதை கனி கொடுக்க வைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு பார்ப்போம். கொடுக்கலன்னா அவ்வளவுதான், வெட்டி போட்டுருவோம். ஒரு தடவை முயற்சி பண்றோம், இந்த தடவை முயற்சி பண்றோம், ஒரு 4 காய் அந்த மரத்துல வந்துடுச்சுன்னா அடுத்த முறை என்ன பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம். போன தடவை முயற்சி பண்ணினேன், கொஞ்சம் வெட்டி அப்படியே எரு போட்டேன், கொஞ்சம் தண்ணி ஊத்துனேன், ஒரு 4 காய் பிடிச்சிருச்சு. அதனால இந்த முறை நான் என்ன பண்றேன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் செலவு பண்றேன், இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்துறேன், இன்னும் கொஞ்சம் உரம் போடுறேன். அப்படி செய்யும் போது போன முறை 4 காய் கொடுத்துச்சு, இப்போ 14 காய் எனக்கு கொடுக்கும். ஏன்? போன முறை அது சுத்தம் பண்ணப்பட்ட போது கொஞ்சம் கனி கொடுத்துச்சுது. அது அதிக கனிகளை கொடுக்கும்படி நான் என்ன பண்றேன், அதை இன்னும் பரிசுத்தப்படுத்துகிறேன். அப்போ நம்ம யாரு அப்படின்னா பரிசுத்த ஜனம். ஆகவே நம்ம ரத்தத்தை புசிக்க கூடாதான். 1 சாமுவேலின் புஸ்தகத்துக்கு வாங்க, 14ஆம் அதிகாரம் 34வது வசனம். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 34வது வசனம். ஏன் ரத்தத்தை புசிக்க கூடாது? நீங்கள் ஜனத்துக்குள்ளே போய் இரத்தத்தோடு இருக்கிறதை சாப்பிடுகிறதினாலே கர்த்தருக்கு இயலாத பாவம் செய்யாதபடி. அப்போ ஏன் ரத்தத்தை புசிக்க கூடாதுன்னா அது கர்த்தருக்கு இயலாத பாவம், ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பிடிக்காத பாவம், கர்த்தர் விரும்பாத ஒரு விஷயம். ஆண்டவருக்கு அது பிடிக்காது, ரத்தம் சாப்பிடுறது, ஸ்தோத்திரம். அதனால நான் ரத்தத்தை சாப்பிடக்கூடாது, வறுத்தும் சாப்பிடக்கூடாது, அவிச்சும் சாப்பிடக்கூடாது, பச்சையோடையும் குடிக்க கூடாது, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா. ஏனென்றால் 3 விஷயங்கள். 1, ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. சொல்லுங்க, ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. 2, ஏன் நான் ரத்தத்தை புசிக்க கூடாதுன்னா நான் கர்த்தருடைய பரிசுத்த ஜனம். 3வது, ஏன் நான் ரத்தத்தை புசிக்க கூடாதுன்னா அது கர்த்தருக்கு இயலாத பாவம், கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அது. ஆகவே நான் ரத்தத்தை புசிக்க கூடாது, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் நடபடிகள் இதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல இருக்குது. அதனால சிலர் இன்னைக்கு இருக்கிற துருபதேசக்காரர்கள் என்ன நினைப்பாங்கன்னா அதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல தானே இருக்குது, புதிய ஏற்பாட்டுல அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் புதிய உடன்படிக்கை எல்லாம் மாறி போச்சு, அதனால ரத்தம் எல்லாம் குடிக்கலாம் அப்படின்னு பேசுகிற நிறைய பரிசுத்தவான்கள் இன்னைக்கு துருபதேசக்காரர்களாக புறப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஒரு வசனத்தை காட்டி கொடுக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்கள். அங்கே ஸ்தோத்திரம் பேதுரு, யாக்கோபு இவைகளை குறித்து என்ன பேசுகிறார்னு பாருங்கள். அப்போஸ்தலர் 15:20. விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசியானவைகளையும் வேசித்தனத்திற்கும் நெருங்குண்டு செத்ததற்கும் இரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும், நிருபங்களை எழுத வேண்டும் என்று நான் தீர்மானித்திருந்தேன். ஸ்தோத்திரம். நான் தீர்மானித்திருந்தேன். அவருக்கு ஒரு தீர்மானம் இருதயத்துல, சபைகளுக்கு எழுதணும், இவைகளுக்கு நீங்கள் விலகி இருக்க வேண்டும், இரத்தத்திற்கு விலகி இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. சரி, இப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு நம்ம வருவோம். இவ்வளவு நேரம் சொன்னது மாம்சத்தின் ரத்தம், மாம்சத்தில் ரத்தத்தை புசிக்க கூடாதுன்னு நம்ம இவ்வளவு நேரமும் பார்த்தோம். இப்போ ரத்தத்தில்
ரத்தத்தில், கிறிஸ்துவின் ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது இல்லையா? யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 54வது வசனம். இன்னும் ஒரு 3-4 வசனங்கள் வேகமாக வாசித்து இந்த முதல் நாள் கூடுகையை நம்ம ஜெபத்தோட நிறைவு செய்ய போகிறோம். யோவான் 6:54. மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு, ஆமா, ஜீவன். ஸ்தோத்திரம். அந்த கிறிஸ்துவின் ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. ஸ்தோத்திரம். இப்போ இயேசு சொல்கிறார், என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன். ஸ்தோத்திரம். ஆமா, ரத்தம் பானம் பண்ணுதல்னு ஒண்ணு, இயேசுவின் ரத்தத்தை நம்ம அப்படியே பானம் பண்ணிடுறது இல்ல. இயேசுவின் ரத்தத்துக்கு அடையாளமாக திராட்சரசம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அது ரத்தம் அல்ல, ரத்தத்துக்கு அடையாளமாக. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு, இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, கிறிஸ்தவன் மாம்சம் தின்றான், ரத்தம் குடிக்கான் அப்படின்னு. அப்படி கிடையாது. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படுகிற அன்று ராத்திரி கூட ரசத்தை, திராட்சை ரசத்தை எடுத்துதான் சீஷர்களுக்கு கொடுக்கும் போது சொன்னாரு, இது உங்களுக்காக சிந்தப்பட போகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தத்திற்கு அடையாளம் அப்படின்னாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ அந்த ரத்தத்துல, அந்த பந்தியில, கிறிஸ்துவின் பந்தியில, திருவிருந்து ஆராதனையில நம்ம பங்கெடுக்கிற அந்த கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு அடையாளமாக வைக்கப்படுகிற அந்த திராட்சை ரசத்துல பலிபீடத்துல வைத்து ஜெபிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு நம்ம கையில கொடுக்கப்படுகிற அந்த ரத்தத்துல ஜீவன் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் நமக்குள்ள என்ன செய்யுதான்? வசனம் சொல்லுகிறது, அது கடைசி நாளில் அவனை அது எழுப்பும். அல்லேலூயா. கிறிஸ்துவின் ரத்தம். இப்ப கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு வர்றேன். கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கடைசி நாளில் எழுப்பும். அல்லேலூயா. ஏன்னா அந்த ரத்தத்துல ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் ரத்தத்தில். அதனால்தான் பந்தி அசட்டை பண்ணக்கூடாதுங்கிறது. கர்த்தருடைய பந்தியில அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நம்ம ஏன் புசிக்கிறோம், பானம் பண்றோம்? ஒவ்வொரு மாசமும் தவறாம அதை நம்ம ஏன் பங்கெடுக்கிறோம்? ஒவ்வொரு மாதமும் இந்த பந்தியை நம்ம ஏன் கடைபிடிக்கிறோம் அப்படின்னா, ஸ்தோத்திரம், இது ஒரு நாள் நம்மை எழுப்பி கொண்டு போகும். அல்லேலூயா. அந்த கடைசி நாளில் எழுப்புதல் அப்படின்னா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துக்கு நீங்க போனீங்கன்னா 52வது வசனத்திலே வேத வசனம் சொல்லுகிறது, கடைசி நாளிலே இமைப்பொழுதிலே ஒரு எக்காள சத்தம் கேட்கும். வாசிங்க பாப்போம். 52வது வசனத்துல எக்காளம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். அல்லேலூயா. அதான் எழும்புதல். கடைசி நாளில் எழுப்பப்படுதல். மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பப்படுவார்கள். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னே யார் யாரெல்லாம் மரிக்கிறார்களோ, வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. கர்த்தருக்குள்ளே மரிக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவானையும் ஒரு நாள் இயேசு வரும்போது அந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் தங்களுடைய கல்லறைகளை விட்டு புறப்பட்டு எழும்புவார்கள். அல்லேலூயா. லாசரு எழும்பினது போல, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினது போல, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் போது அநேகர் உயிரோடு எழும்பினது போல, இயேசு கிறிஸ்து வரும்போது கிறிஸ்துவின் ரத்தத்தை பானம் பண்ணி இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கிறதினால் அவர் வரும் நாளில், கடைசி நாளில் அவர் அவனை உயிரோடு எழுப்புவார். அல்லேலூயா. அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே.
ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவின் ரத்தத்துல என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. அந்த கிறிஸ்துவின் ரத்தத்தை நான் உட்கொள்ளும் போது, நான் புசிக்கும் போது, அந்த ரத்தம் நான் மரித்து போன பிறகும், இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னே எனக்கு மாம்சத்திலே மரணம் உண்டாகி நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனாலும், ஒரு நாள் அவர் வரும்போது அவர் என்னை உயிரோடு எழுப்புவார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை என்னடா இது அப்பத்தை தர்றாங்க, இது என்ன திராட்சை ரசத்தை கொடுக்காங்க, மாசம் மாசம் ஆனா முன்னாடி போய் கையை நீட்டி வாங்கிட்டு வந்து நின்று சாப்பிட வேண்டியது இருக்க அப்படின்னு அற்பமா நினைச்சு பந்தியில பங்கெடுக்காத. இந்த பந்தியானது இன்னைக்கு உன் சரீரத்துக்குள்ள உன் ரத்தத்தோட கலந்து உன் மாம்சத்தோட அது கலந்து போகிறதுனால ஒரு நாள் நிச்சயமாக மரித்து போனால், இயேசுவின் வருகைக்கு முன்னே மரித்து போனால் உன்னை அது உயிரோடு எழுப்பும். அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பந்திய ஒரு முறை கூட அசட்டை பண்ணாம எடுத்துக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஒரு மாசத்துல ஒரு நாள் கொடுத்தா எடுக்கணும், 2 நாள் கொடுத்தா அப்பவும் எடுக்கணும், 3 தடவை கொடுத்தா 3 தடவையும் எடுக்கணும், ஒரு மாசத்துல 4 வாரம் கொடுத்தா 4 வாரமும் எடுக்கணும். ஸ்தோத்திரம். ஏன்னா கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள்ள போக 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 அது என்னை எழுப்பி கொண்டே இருக்கும். எனக்கு அது நன்மையை பேசுகிற ரத்தம், அது நன்மையை பேசுகிற ரத்தம், அது என்னை உயிரோடு எழுப்புகிறது. அல்லேலூயா. இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன், நேரம் இல்லாததுனால. யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 25வது வசனத்தை வாசியுங்கள். கிறிஸ்துவின் ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறதினால் அந்த ரத்தத்தினால் நமக்கு உண்டாகிற நன்மை பேசுகிறேன் நான். ஸ்தோத்திரம். இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. ஆமா, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவன். ஜீவன்னா ரத்தம், நான் தான் ஜீவன். ஸ்தோத்திரம். என்னை விசுவாசிக்கிறவன் அப்படின்னா இந்த ஜீவனை விசுவாசிக்கிறவன், இந்த ரத்தத்தை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். சொல்லுங்க, மரித்தாலும் பிழைப்பான். இங்க இருக்கிற பிழைப்பு என்ன? ஏற்கனவே ஒண்ணு சொல்லிட்டேன், கடைசி நாளில் எழும்புகிறான். இங்க மரித்தாலும் பிழைப்பான். அது என்ன மரணம் அப்படின்னா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துக்கு போனா 16, 17 வசனங்களிலே ஆண்டவர் மனிதனை படைத்து ஏதேன் தோட்டத்துக்குள்ள கொண்டு வச்சு சொன்னாரு, ஸ்தோத்திரம், எப்பா இந்த கனிகள் எல்லாம் நீ புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவுல ஒரு விருட்சம் இருக்கு, நன்மை தீமை அறியத்தக்க ஒரு விருட்சம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். அப்படி ஒருவேளை நீ செத்திருந்தா இந்த ஜீவன் உனக்குள்ள போகும்போது நீ பிழைப்பாய். அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம். ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, ஒருவேளை ஸ்தோத்திரம் தேவனுக்கு பிரியமில்லாத ஏதாவது ஒரு காரியத்தை நீ செய்து உன்னுடைய ஆவியில நீ மரித்து போகும்போது, உன்னுடைய ஆத்துமாவில நீ மரித்து போகும்போது, மறுபடியும் நீ ஆண்டவரோடு ஒப்புரவாகி, மறுபடியும் நீ கர்த்தருடைய சமூகத்திலே உன்னை ஒப்பு கொடுத்து, மறுபடியும் கர்த்தருடைய சமூகத்தில் நீ அர்ப்பணித்து வந்து இந்த பந்திக்குள்ளே நீ பங்கெடுக்கும் போது உன்னை கர்த்தர் மறுபடியும் பிழைக்க வைக்கிறார். அல்லேலூயா. இந்த சத்தத்தை ஒருவேளை ரட்சிக்கப்படாத யாராவது கேட்டுக்கிட்டு இருந்தா, ஞான ஸ்நானம் எடுக்காத யாராவது கேட்டுக்கிட்டு இருந்தா, சபைக்கு வராத யாராவது கேட்டுக்கிட்டு இருந்தா, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தம் உங்களுக்குள்ளே வரும்போது, நீங்கள் எந்த பாவத்தில் மரித்திருந்தாலும், எந்த அக்கிரமத்தின் நிமித்தம் மரித்திருந்தாலும், கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்குள்ளே ஜீவனை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், நீ பாவத்திலே மரித்து போயிருந்தால் உன்னை அது உயிர்ப்பிக்கும். உன் பாவத்திலிருந்து உனக்கு விடுதலையை தரும், உன் அக்கிரமத்திலிருந்து அது உனக்கு விடுதலையை தரும், உன்னுடைய பாவ சுபாவத்திலிருந்து உனக்கு விடுதலையை தரும், உன்னுடைய ஜென்ம சுபாவத்திலிருந்து அது உனக்கு விடுதலையை தரும். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவின் ரத்தத்தில் என்ன இருக்கு? ஜீவன் இருக்கிறது. அந்த ரத்தத்தை நான் எனக்குள்ளே எடுத்துக்கொள்ளும் போது அந்த ரத்தம் நான் மரித்தாலும் அது என்னை பிழைக்க வைக்கிறது. அல்லேலூயா. இந்த ரத்தத்துக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். இந்த ரத்தம் நமக்காக இயேசு கல்வாரி சிலுவையிலே சொட்டு சொட்டாக சிந்தினார். இந்த ரத்தத்தை நமக்காக இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கல்வாரி சிலுவையிலே நமக்காக சிந்தினார்.
கொஞ்சம் கூட ஒரு சொட்டு ரத்தம் கூட அவர் தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் போர்ச்சேவகன் ஈட்டியை எடுத்து விலாவிலே குத்தின போது ரத்தமும் தண்ணீருமாக புறப்பட்டு வரத்தக்கதாய் தன்னுடைய எல்லா ரத்தத்தையும் மனுக்குலத்தின் மீட்பிற்காக தன்னுடைய ஜீவனாய் இருந்த தன்னுடைய ரத்தத்தை இந்த உலகம் ஜீவன் பெறும்படியாய், இந்த சமுதாயம் ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாய், இந்த சமுதாயம் ஸ்தோத்திரம் பாவத்திலே மரித்து போய் கிடக்கிற இந்த சமுதாயம், பாவத்திலே மரித்து போய் கிடக்கிற மனிதன் ஸ்தோத்திரம் ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாய் இயேசு சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவன், இந்த கிறிஸ்துவின் இரத்தத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற எந்த மனிதனானாலும் அவனுக்குள்ளேயும் ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை ஒரு பெரிய குடிகாரனா நீ இருக்கலாம், ஒருவேளை ஒரு பெரிய போதை வஸ்துக்கு நீ அடிமைப்பட்ட ஆளா இருக்கலாம், ஒருவேளை வெத்தலை பாக்குக்கு நீ அடிமைப்பட்ட ஆளா இருக்கலாம், ஒருவேளை சினிமாவுக்கு நீ அடிமைப்பட்ட ஆளா இருக்கலாம், ஒருவேளை வேசித்தனத்துக்கும் விபச்சாரத்துக்கும் அடிமைப்பட்ட ஆளா இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உனக்குள்ளே வரும்போது கர்த்தர் உன்னை பிழைக்க பண்ணுவார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உனக்குள்ளே வரும்போது அவர் உன் வாழ்க்கையில ஒரு பெரிய பிழைப்பையும் ஜீவனையும் கொடுக்க அவர் நல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ரத்தம் சும்மா, அதாவது நம்ம ஒரு மாத்திரை சாப்பிடுறோம்னு வைங்களேன், ஒரு மாத்திரை சாப்பிடுறோம் இல்லையா, அந்த மாத்திரை அந்த டானிக் ஸ்தோத்திரம் அது உள்ள போகுது, உள்ள போய் சில மணி நேரம் கழிந்த உடனே அது என்ன வேலையை செய்யணுமோ அந்த வேலையை உடனேயே செய்ய ஆரம்பிச்சிருது இல்லையா. ஸ்தோத்திரம் போட்ட உடனே ஒரு வேளை ரிலீஃப் கிடைக்காது இல்லையா. நம்ம செந்தில் அடிக்கடி வந்து எங்களுக்கு ஊசி போடும்போது சொல்லுவாரு, நல்லா ஊசி போட்டு சொல்லுவாரு, ஒரு 10 நிமிஷம் தான், 10 நிமிஷத்துல என்ன ஆயிரும் உங்களுக்கு ரிலீஃப் கிடைச்சிரும். ஸ்தோத்திரம் இல்லையா. சில ஊசியை போட்டு சொல்லுவாரு ஒரு 20 நிமிஷம் தான். அவர் சொல்றது மாதிரியே 20 நிமிஷம் கழிந்த உடனே அந்த ஜுரம் எல்லாம் விட்டுரும், வேர்க்க ஆரம்பிச்சிரும் இல்லையா. அந்த மருந்து ரியாக்ட் பண்றதுக்கு 20 நிமிஷம் எடுக்குது. நம்ம சரீரத்துக்குள்ள போகிற மருந்து ரியாக்ட் பண்றதுக்கு சில நிமிடங்கள் எடுக்கிறது. சில வேளை சில மருந்துகள் சில நாட்களை எடுக்கும். சமீபத்தில் ஒரு சகோதரனை சந்திச்சுட்டு வந்த 4 நாளைக்கு முன்னாடி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஊசி, அவங்க சொல்றாங்க நாங்க மருந்து கொடுக்க போறோம், அந்த மருந்து சில நேரங்களில் நீங்க 6 மாசம் எடுக்க வேண்டியது இருக்கும், அல்லது 3 மாசம் எடுக்க வேண்டியது இருக்கும், அல்லது 6 வாரம் எடுக்க வேண்டியது இருக்கும். அது எப்படி செயல்படுதுன்னு தெரியாது. எப்படி அது எவ்வளவு வேகமா செயல்படுதோ அவ்வளவு வேகம் உங்களுக்கு நல்லது. அல்லேலூயா. ஆமாவா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இன்னைக்கு நேத்தைக்கு செக்கப்புக்கு போயிருக்கிறாங்க, ஆண்டவருடைய கிருபையினால அந்த இன்ஜெக்ஷன் வேண்டாம், வேகமா செயல்பட்டிருக்குது, உங்களுக்கு நாங்க மாத்திரையா மாத்தி தந்துடுறோம்னு சொல்லி இருக்காங்களாம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவின் ரத்தம் இதைத்தான் செய்யுது. கிறிஸ்துவின் ரத்தம் நமக்குள்ள போக 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 அது ஒரு நாள் கிரியை செய்யும். ஒரு மனுஷனை அது சும்மா விடாது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, உனக்குள்ளால கிறிஸ்துவின் ரத்தம் போக 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 ஒருவேளை நீ பாவத்துல மரித்தா கூட கர்த்தருடைய ரத்தம் உன்னை சும்மா விடாது. இயேசுவின் ரத்தம் உன்னை சும்மா விடாது. அது உனக்குள்ள இருக்கிறதுனால நிச்சயமாய் அது உன்னை எழும்ப பண்ணும், நிச்சயமாய் அது உன்னை உயிர்ப்பிக்கும், நிச்சயமாய் அது உன்னை மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வரும். அல்லேலூயா. ஒருவேளை இந்த சத்தத்தை பின்மாற்றத்தில் இருக்கிற யாராவது கேட்டா, உங்களுக்காக ஆண்டவருடைய வார்த்தையை பேசுறேன். நீ என்னைக்கோ ரட்சிக்கப்பட்டு, நீ என்னைக்கோ அபிஷேகத்தை பெற்று தேவ ஆலயத்துல வந்து கர்த்தருடைய பந்திய ஊழியக்காரன் கையில அப்பத்தையும் ரசத்தையும் வாங்கி நீ புசித்து பானம் பண்ணி இன்னைக்கு இயேசுவை மறந்து, இன்னைக்கு சபையை மறந்து, இன்னைக்கு ஆண்டவரை மறந்து நீ ஏனோ தானோன்னு சமுதாயத்துல வாழ்ந்து கொண்டிருந்தா, நான் உனக்கு சொல்லுகிறேன், கிறிஸ்துவின் ரத்தம் உன் சரீரத்துக்குள்ள இருக்கு, இயேசுவின் ரத்தம் உனக்குள்ள இருக்கு. அது உன்னை ஒரு நாள் சும்மா விடாது, அது உன்னை ஒரு நாள் சும்மா விடாது. இன்னைக்கு இல்ல நாளைக்கு கர்த்தர் உன்னைய தேவ சமூகத்துக்கு கொண்டு வருவார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல ஜீவன் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல உயிர் இருக்குது. நீ குடிச்ச ரத்தம் அது ஒரு மாம்ச ரத்தம் அல்ல, நீ குடிச்ச ரத்தம் அது ஒரு மனுஷ ரத்தம் அல்ல. நீ குடிச்ச கிறிஸ்துவின் நீ குடிச்ச அந்த திராட்சை ரசம் அது மிருகத்திலிருந்து எடுக்கப்பட்டதல்ல, அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு அடையாளமா அது உன் சரீரத்துக்குள்ள போயிருக்கிறதுனால நிச்சயமாய் அது உன்னை தேவ சமூகத்துக்கு கொண்டு வரும்.
ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவின் ரத்தத்துல ஜீவன் இருக்கிறது. ஆமென். ஜெபிக்கலாமா? எழுந்து நின்று, ஆண்டவரே அந்த ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம், எங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த ஜீவன் உள்ள ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்துல கோழி ரத்தம் சிந்தப்படுது, ஆட்டு ரத்தம் சிந்தப்படுது. ஒவ்வொரு மத நம்பிக்கை உடையவர்கள். நான் அதை பற்றி பேச வரல. அது அவங்க நம்பிக்கை. சோத்திரம், அவங்க விசுவாசம் அது. ஆமென். மிருகங்களின் ரத்தம் சிந்தப்படுது. நான் சொல்றேன், சாதாரணமா ஒரு கோழி ரத்தத்துக்கே அவ்வளவு வல்லமை இருந்தா, சாதாரணமா பூஜை பண்ணி வெட்டப்படுகிற ஒரு ஆட்டு ரத்தத்துக்கே அவ்வளவு வல்லமை இருந்தா, இந்த அண்ட சராசரங்களையும் படைத்து ஹல்லேலூயா, 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 ஜீவனுள்ள தேவன் இந்த உலகத்தின் பாவத்தின் மீட்புக்காக சிந்தின ரத்தத்திற்கு எவ்வளவு வல்லமை இருக்கும். இந்த 40 நாட்கள் ஹல்லேலூயா, உன் வீட்டின் எல்லைகளிலே, உன் குடும்பங்களின் எல்லைகளிலே, நீ வாழுகிற சமுதாயத்தின் எல்லைகளிலே கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, நன்றி, நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீர் சிந்தின உம்முடைய விலையேறப்பெற்ற ரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது நான் மரித்தாலும் என்னை பிழைக்க வைக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். அவரை உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மரித்தாலும் பிழைப்பான். நீ பாவத்தில் மரித்திருந்தாலும் கிறிஸ்துவின் ரத்தம் உனக்குள்ள இருப்பதினால் அது உன்னை மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை மறுபடியும் அது கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வரும். ஆமென், ஆமென். தேவ பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னே ஒருவேளை இந்த உலகத்தில் நம்முடைய ஓட்டம் முடியுமானால், கிறிஸ்துவின் ரத்தத்தில் ஜீவன் இருப்பதினால், அந்த ஜீவன் உள்ள ரத்தம் நம்முடைய சரீரத்திற்குள்ளே இருப்பதினால், இயேசு வரும்போது உயிரோடு எழும்ப பண்ணுவார், உயிரோடு எழும்ப பண்ணுவார். அந்த நல்ல கிருபைக்காக இந்த முதல் நாளிலே தேவ சமூகத்திலே நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றியோடு கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். Hallelujah, hallelujah. இன்றைக்கு நம்ம கேட்ட வார்த்தை என்ன? ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். நன்மையை பேசுகிற ரத்தம். ஸ்தோத்திரம். ஆபேலுடைய ரத்தத்தை காட்டிலும் நன்மைகளை பேசுகிற இயேசுவின் ரத்தம். ஸ்தோத்திரம். ரத்தம் ஜீவன் இருக்கு, ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்ப மாம்சத்தின் ரத்தத்துல ஜீவன் இருக்கிறதுனால மாம்சத்தின் ரத்தத்தை புசிக்க கூடாது. ஸ்தோத்திரம். நாம் கிறிஸ்துவுக்கு பரிசுத்தவான்களா, பரிசுத்த ஜனமா இருக்கிறதுனால நாம் அந்த ரத்தத்தை புசிக்க கூடாது. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஏலாத பாவமா இருக்கிறதுனால நம்ம அந்த ரத்தத்தை புசிக்க கூடாது. ஆனால் கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு அடையாளமாக நமக்கு வைக்கப்படுகிற கர்த்தருடைய பந்தி, கிறிஸ்துவின் ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. அந்த ரத்தம் நமக்கு என்ன செய்கிறது என்றால், ஸ்தோத்திரம், நாம் மரித்தால் நம்மை பிழைக்க வைக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி நாளிலே அது நம்மை எழும்ப பண்ணுகிறது. அப்படியே கையை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் ரத்தம் சிந்தி, எனக்காய் ரத்தம் சிந்தி, கழுவி நீர் குற்றம் நீங்க, என இது அன்பு கூர்ந்து பலியானீர் ஆண்டவரே, பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் ரத்தம் சிந்தி, கழுவி நீர் குற்றம் நீங்க, பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட, பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட, ஆராதனை உமக்கே அனுதினமும். Thank you Lord. ஆராதனை தரகதல கபாஷே ரிபியாந்துர பௌகராதலபா
ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. எங்களுக்காக சிந்தப்பட்ட, எங்களுக்காக தெளிக்கப்பட்ட உம்முடைய நன்மை பேசும் உம்முடைய ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். அந்த ரத்தத்துக்குள்ள ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் எங்களை பிழைக்க பண்ணுகிறது. அந்த ஜீவன் எங்களை எழும்ப பண்ணுகிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கும் எங்களுக்குள்ளே அந்த ஜீவன் இருக்கிறதுனால கர்த்தர் எங்களை எழும்ப பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை பிழைக்க பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த சத்தத்தை யாராவது கேட்டுக்கிட்டு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நான் பாவத்தினால மரித்து போயிருக்கிறேனே, நான் அக்கிரமத்தினால மரித்து போயிருக்கிறேன்னு யாராவது சொன்னா, இன்னைக்கு ராத்திரி ஆண்டவரே உங்க ரத்தம் அவர்களை பிழைக்க பண்ணுவதாக. உங்க ரத்தம் அவர்கள் மேல் ஒரு முறை கூட விழுவதாக. உம்முடைய ரத்தம் அவர்கள் மேல இயேசுவின் நாமத்தினாலே தெளிக்கப்படுவதாக. தெளிக்கப்படுவதாக அப்பா, தெளிக்கப்படுவதாக. நன்றி நன்றி ஆண்டவர். நம்மோடு பேசி நமக்கு கொடுத்த நல்ல விடுதலைக்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ந்து உள்ள 39 நாட்களையும் தேவன் நமக்கு ஆசீர்வாதம் தருகிறபடினாலே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya ஹalleluya. கிருபையுள்ள ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நல்லவர். உங்க ரத்தம் மகா மேன்மை உள்ளது. உங்க ரத்தம் ஜீவன் உள்ளதப்பா. அந்த ஜீவனுள்ள ரத்தம் எங்களுக்கு செய்கிற 2 காரியங்களை நாங்க இன்னைக்கு கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, நாங்க பாவத்துல மரிக்கும் போது எங்களை உயிர்ப்பிக்கிறது. பாவத்துல மரித்த எங்களை உயிர்ப்பித்து வச்சிருக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது கடைசி நாளில எங்களை எழுப்பும் வல்லமை உடையது. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ரத்தத்துக்கு பாத்திரவான்களா இல்லாத குடும்பங்களை நாங்க நினைக்கிறோம், ஜனங்களை நினைக்கிறோம்ப்பா, எங்க சமுதாயத்தை நினைக்கிறோம். இந்த ரத்தத்துக்கு பாத்திரவான்களாய் மாற கர்த்தர் உதவி செய்யணும்னு ஜெபிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உங்க ரத்தம் தெளிக்கப்படட்டும்ப்பா. உங்க ரத்தம் தெளிக்கப்படட்டும். ஆபேலின் ரத்தத்தை காட்டிலும் நன்மைகளை பேசுகிற உங்க தெளிக்கப்பட்ட ரத்தம் ஒவ்வொருவர் மேலும் தெளிக்கப்படுவதாக. அற்புதங்களை கொண்டு வருவதாக, சுகத்தை கொண்டு வருவதாக, விடுதலையை கொண்டு வருவதாக, பாவ மன்னிப்பை கொண்டு வருவதாக. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபையும் கிரியையும் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.